நம் பூமியில் இன்று ஓடும் கங்கை பழங்காலத்தில் பூமியை ஒருபோதும் தொடவில்லை. அது மட்டுமே ஆகாசத்தில் ஓடியது. அதனால்தான் இதற்கு பெயர் ஆகாச கங்கை என்று கிடைத்தது. அந்த சமயத்தில் பகீரதன் என்ற அரசன் தன் முன்னோர்களின் ஆத்மாவை சாந்தியடைய என்ன செய்ய வேண்டும் என முனிவர்களிடம் கேட்டான். உன் முன்னோர்களின் அஸ்தியை கங்கையில் கரைத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தியடையும் என்று அவர்கள் சொன்னார்கள். இதனால் பகீரதன் கடும் தவம் புரிந்தான். அவன் மனதில் ஒரே ஆசை, கங்கை தேவியை பூமிக்கு வர செய்வது. கங்கை தேவியோ பகீரதன் முன் தோன்றி கேட்டாள், உனக்கு என்ன வரம் வேண்டும்? தாயே, நீ பூமியில் வர வேண்டும். அப்போதுதான் என் முன்னோர்களின் அஸ்தியை கரைத்து அவர்களின் ஆத்மாவை சாந்தி அடைய செய்ய முடியும். கங்கை கூறினாள், நான் பூமியில் வர தயாராக இருக்கிறேன். ஆனால் என் வேகம் அதிகமாக இருப்பதால் பூமி வெடித்து சிதறிவிடும். எனவே என் வேகத்தை தாங்கும் சக்தி கொண்டவர், என்னை தன் தலையில் வைத்து வர வேண்டியவர். அந்த சக்தி சிவபெருமானிடம் மட்டுமே இருந்தது. கங்கை தேவியின் சொல்லின்படி பகீரதன் சிவனை நோக்கி கடும் தவம் செய்தான். சிவனும் பகீரதன் முன் தோன்றி அவன் வேண்டிய வரத்தை அளித்தார். சிவன் தன் ஜடாமுடியை விரித்து கங்கையை அதில் இறங்கச் செய்தார். கங்கை அந்த வழியில் பூமியை அடைந்த போது அவளது வேகம் குறைந்தது. இதனால் பூமி பாதுகாப்பாக இருந்தது. அந்த நாளில் இருந்து கங்கை சிவன் தலையில் தாங்கப்பட்டு பூமியில் ஓடுகிறது. அது நம்மை எல்லாம் தெய்வீக சக்தியின் காப்பில் பாதுகாக்கிறது.